ஹாய் வியூவர்ஸ், நினைத்தாலே இனிக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நித்யாவை மூளைச்சலவை செய்யறாங்க. நித்யாவுடைய பெரியப்பாவும் அவங்க நித்யா கிட்ட சொல்றாங்க, நித்யா உனக்கும் சமீருக்கும் கல்யாணம் சரி வராது, புரிஞ்சுக்கோ. சமீர் வேற நீ வேற. அவங்க பணக்கார விட்டு பையன் சமீர், ஆனா நம்ம ஏழை, அதை நீ புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பண வசதி எல்லாம் இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும். அதனால இந்த கல்யாணம் எல்லாம் சரி வராது. சமீர் இன்னும் வேலைக்கு கூட போகல. அவன் அவங்க வீட்டார எதிர்த்துதான் இந்த கல்யாணத்தை அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்குமே உனக்கு பிடிக்காது. அப்படி எதிர்த்து சமீர் உனக்காக கல்யாணம் பண்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் சம்பாதிக்க கூட இல்ல. அவனை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிடாத. அவன் இன்னும் சம்பாதிக்க கூட இல்ல. உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாத. உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவை மூளைச்சலவை செய்யறாங்க. நம்ம நித்யாவுடைய பெரியப்பாவும் இது மாதிரி சொல்லி, அப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, இல்ல சமீர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சமீர் என்னை அந்த அளவுக்கு லவ் பண்றான், என்னை சந்தோஷமா வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெரியப்பா கிட்டையும் சொல்றாங்க. அப்போ நித்யாவுடைய பெரியமாவும் பாத்தீங்கன்னா நித்யா சொன்னதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அதை நம்ம நித்யாவால தாங்கிக்க முடியல. நித்யா ரொம்ப கவலையில இருக்காங்க. பால்கனில இருந்துகிட்டு தன்னுடைய பெரியப்பாவும் சிரிச்சதை நினைச்சு அவங்க ரொம்ப கவலையில இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கவலையில இருக்கிற அந்த சமயத்துல நம்ம சமீர் எப்பவுமே கூடவே இருப்பாருங்க. அதே மாதிரி தாங்க நம்ம நித்யா ரொம்ப கவலையில பால்கனில நின்றுகிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா கார்ல வராரு. கார்ல ஹார்ன் அடிக்கிறாரு. அப்ப நம்ம நித்யா பாக்குறாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறங்கி நித்யாவை பாக்குறாரு. நித்யாவோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்றது நம்ம சமீர் புரிஞ்சுக்கிறாரு. நித்யா ரொம்ப சோகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ஏன் நித்யா இவ்வளவு சோகமா இருக்க, அப்படியே ஸ்மைல் பண்ணு, சரி எதுக்கு இவ்வளவு சோகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சமீர் சொல்றாரு, சரி நித்யா கீழே இறங்கி வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, இல்ல சமீர் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் சொல்றாரு, நீ வரலன்னா நான் வந்துருவேன், அங்க வீட்டாண்ட நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம நித்யா சொல்றாங்க, சமீர் நீ அங்கே இரு, நீ வராத, வீட்டுக்கு எல்லாம் வராத, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் கிட்ட சொல்றாங்க. நித்யா வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீட்டை விட்டு வெளியே சமீரோட கார்ல இறங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யாவுடைய வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்திட்டு சமீர் நித்யா கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. நம்ம நித்யா அந்த கிஃப்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா லாக்கெட் இருக்கு. இப்போ நம்ம சமீர் கேட்கிறாரு, நித்யா இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, தெரியும் சமீர், இது லாக்கெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம சமீர் சொல்றாரு, இல்ல நித்யா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண லாக்கெட் கிடையாது. நீயும் நானும் எப்பவுமே ஒன்னா இருக்கிறதுக்காக ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது உன்னோட கழுத்துல போட்டுக்கோ, இன்னைக்குமே நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீலா இருக்கும். நீ தனிமையில இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ண மாட்டேன், ரொம்ப சோகமா இருக்க மாட்டேன். உன்னுடைய கஷ்டமான தருணங்களை நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட சொல்லும்போது நம்ம நித்யா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த கிஃப்டை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்டிங்கா எல்லாம் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கிஃப்டை பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா தன்னுடைய பெரியப்பாவும் சொன்னதை நினைவுக்கு வருது. அவங்களுடைய பெரியப்பாவும் என்ன சொன்னாங்கன்னா சமீர் பணக்கார வீட்டு பையன், அப்படி இப்படி ஏகப்பட்ட மூளைச்சாலை செஞ்சாங்க. அந்த விஷயம் அந்த நினைவுகள் மட்டுமே தான் நம்ம நித்யாவுடைய கண் முன்னாடி போகுது. அப்போ அதை நினைச்சு ரொம்ப கவலை அடைறாங்க நம்ம நித்யா. அந்த சமயத்துல நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யாவுடைய மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கு, ரொம்ப கவலையில இருக்கா நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் நித்யாவுடைய கையை பிடிச்சு அவர் தைரியத்தை கொடுக்கிறாரு. நித்யா நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், எந்த ஒரு தருணத்திலும் நான் உன் கூடவே இருப்பேன், நீ பயப்படாத சொல்லிட்டு நம்ம நித்யாவுக்கு தைரியம் கொடுக்கிறாரு நம்ம சமீர் கையை பிடிச்சு. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா சமீர் கொடுத்த அந்த தைரியத்துல ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. நம்ம நித்யா சொல்றாங்க, சரி சமீர் எனக்கு கழுத்துல இதை போட்டு விடு, இந்த லாக்கெட்டை போட்டு விடுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா நித்யாவுக்கு அந்த லாக்கெட்டை கழுத்துல போட்டு விட்டுறாரு. பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அப்போ நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பார்வையாலே பேசிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப லவ்லியான ஒரு ட்ரூவான ஒரு லவ் இங்க நீங்க பார்க்க முடியுங்க. சோ இந்த சீனை மிஸ் பண்ணாம பாருங்க. ரோகனுடைய அப்பா ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. அந்த சமயத்துல சமீரோட மாமா கேட்கிறாரு, என்ன மாமா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ ரோகனுடைய அப்பா சொல்றாரு, எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க முடியும், நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம், அதை என்னால நினைச்சே பார்க்க முடியல, இது வேற பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னால
நித்யாக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்க போறதை வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, என்னால ஏத்துக்க முடியும்னு சொல்றாரு. அப்போ சமீருடைய மாமா வந்து சொல்றாரு, மாமா நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க, வெறும் பேச்சுவார்த்தை தானே நடந்துகிட்டு இருக்கு, நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்காது, நீங்க பயப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நித்யாவுடைய பெரியப்பாவும் பெரியமாவும் வந்து நித்யாவுடைய அப்பா வந்து மூளைச்சலவை செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, நீ வந்து ராகேஷ் நீ ஆனந்த் கூட நீ போய் ஆகணும், ஏன்னா நித்யாவுடைய நிச்சயதார்த்த விஷயமா வந்து பேச போறாங்க சமீரோடைய வீட்டுக்கு போயிட்டு. ஆனா ஆனந்த் போனோம்னா கண்டிப்பா வந்து நல்லபடியா பேசி ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்கிறத வந்து யாராலும் தடுக்க முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா வந்து நித்யாவை வந்து நீ வந்து நித்யாவை வந்து ஒரு என்ன சொல்ற, நித்யாவை வந்து நீ நித்யாவுடைய அப்பா மட்டும்தான் நீ, ஆனா உண்மையான அப்பா நீ கிடையாது. ஆனந்த் தான் வந்து எடுத்து வளர்த்தது எல்லாமே அவன் தான், ஓகேவா? அவன் தான் வந்து பொறுப்பா பாத்துக்கிட்டான், ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நித்யாவை பாத்துக்கிட்டது எல்லாமே ஆனந்த் தான். அதனால அவனுக்கு வந்து அவனை வந்து யாருமே தடுக்க முடியாது, இதை வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவன் பொண்ணுக்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு போவான். அப்போ ராகேஷ், அதாவது ராகேஷ் சார் வந்து கேட்கிறாரு சமயத்துல வந்து, நித்யா என்னுடைய பொண்ணு, அவன் என்ன நடத்துறது இந்த கல்யாணத்தை, நான் ஒத்துக்கவே மாட்டேன், நித்யாக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணமே நடக்காது, என்னை மீறி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன், இது என்னால வந்து ஏத்துக்கவே முடியாது. அது அவன் யாரு, ஆனந்த் யாரு இதை முடிவு பண்றதுக்கு, நித்யாக்கும் சமீருக்கும் கல்யாணம் முடிவு பண்றதுக்கு, அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நித்யாவுடைய பெரியப்பா வந்து சொல்றாரு, ராகேஷ் நீ ரொம்ப கோவப்படாத, நல்லா புரிஞ்சுக்கோ, நித்யா உன்னுடைய பொண்ணுதான் இல்லைங்கள, ஆனா எடுத்து வளர்த்தது எல்லாமே ஆனதுதான், அவனுக்கு தான் அதிக உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு, ராகேஷ் நீ நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா, நீ நினைக்கிற மாதிரி நித்யாவுக்கும் சமீருக்கும் கல்யாணம் நடக்காம ஈஸியா போகும், அது நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா நீ வந்து நித்யாவுடைய அப்பா, ஓகேவா? நீ வந்து சமீரோட வீட்டுக்கு போ, நிச்சயதார்த்த விஷயமா பேசு, ஓகேவா? ஆனா கண்டிப்பா நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து உன்னுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்காது, அதுக்கு வந்து நீ வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுடைய அப்பாவை வந்து மூளைச்சலவை செய்றாங்க நம்ம நித்யாவுடைய பெரியமாவும் பெரியப்பாவும். இது மாதிரி நவகரங்கள் வந்து நித்யாவுக்கு சமீருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் பண்றாங்க. அதையும் மீறி எப்படி எல்லாம் வந்து நித்யாவுக்கு சமீருக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆக போகுது, கல்யாணம் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம் இனி வரப்போற எபிசோட்ல. சமீர் முகேஷ் பரத் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போது, அந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, முகேஷ் பரத் எல்லாம் நம்பவே முடியல, எனக்கு நித்யாவுக்கும் கல்யாணம்டா, என்னால நம்பவே முடியல, கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, சமீரே நம்புடா நம்பு, உன்னுடைய ரூமோட செவத்தை வந்து பாடுறா, நித்யா நித்யான்னு பேர் எழுதி வச்சிருக்கேன், நீ நித்யா மேல வச்சிருக்க அந்த பைத்தியக்காரமான காதல் தாண்டா இவ்வளவுக்கும் காரணம், நீயும் நித்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் சமீரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணி ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உண்மையா நான் சொல்லிட்டேங்களா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இதுங்க. நம்ம நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போது, சமீரோடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு உண்மையான ஒரு ஃபேமிலியே கிடையாதுங்க சமீருக்கு. சமீருடைய உண்மையான ஃபேமிலி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம முகேஷும் பரத்தும் தாங்க. நம்ம முகேஷும் பரத்தும் தான் சமீருக்கும் நித்யாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறது. சமீருடைய குடும்பத்தோட சார்பா வந்து நம்ம முகேஷும் பரத்தும் தாங்க ஃபேமிலியா இருந்து சப்போர்ட் பண்ண போறது இந்த கல்யாணத்துக்கு. அவங்க தான் எடுத்து நடத்த போறது சமீரோட கல்யாணத்தை. ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ங்க. ஃபேமிலின்ற சொல்றதை விட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஃபேமிலியை விட பெரிய விஷயங்க, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம முகேஷும் பரத்தும் சமீரும் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னோத்தரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க பார்க்க போறீங்க இனி வரப்போற எபிசோட்ல நீங்க பார்க்க போறீங்க. நித்யா சமீரோட போட்டோவை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லவ் ஃபீல்ல இருக்காங்க நம்ம நித்யா சமீர் நினைச்சு, ரொம்ப ட்ரீம்ல இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யா அது மாதிரி ட்ரீம்ல இருக்கும்போது அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்து அந்த ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க, சமீர் தான் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யா வந்து போன் அட்டன் பண்ணி பேசுறாங்க, ஹலோ சமீர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, என்ன நித்யா இவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்க, மாமா மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கேன் நீ, நான் ஸ்வாதி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, ஓ ஸ்வாதி நீ தானா, சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, நித்யா உன்னுடைய நிச்சயதார்த்த டேட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஸ்வாதி கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, அட அது விஷயமா தான் இப்போ எங்க வீட்டுல இருந்து சமீரோட வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, நித்யா உன்னுடைய நிச்சயதார்த்த டேட்டை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உன்னுடைய நிச்சயதார்த்த டேட்டை ஃபர்ஸ்ட் நீ எனக்கு தான் சொல்லணும், நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ எனக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யாவும் சொல்றாங்க, சரி ஸ்வாதி நான் கண்டிப்பா உனக்கு சொல்றேன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்வாதி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நித்யா, உன்னுடைய என்கேஜ்மெண்ட் டேட்டை நீ ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சொல்லணும், அப்படி நீ சொல்லலைன்னா இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, இல்ல ஸ்வாதி நான் கண்டிப்பா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து ஸ்வாதிக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு, சரி ஸ்வாதி தப்பா எடுத்துக்காத, நான் சமீர் கிட்ட பேசணும், சமீரோட ஃபோன் கால்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, சரி நித்யா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்றாங்க. நம்ம நித்யா வந்து போனை வந்து கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திரும்பவும் ஃபோன் வருது. சமீரோட ஃபோன் கால் தான் நினைச்சு அவங்க அட்டன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசுறாங்க. சாரி சமீர், நான் ஸ்வாதி கூட பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்வாதி இது அதுன்னு என்கிட்ட வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தா, நிச்சயதார்த்த டேட் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, ஹலோ ஃபர்ஸ்ட் வந்து போன் அட்டன் பண்ணனா முதல்ல யார் பேசுறாங்கன்னு முதல்ல கேளு, அதுக்கப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் பேசு. எடுத்த உடனே வந்து என்னை பத்தி வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க, என்னை பத்தி வந்து இப்படி வந்து ரொம்ப மோசமா வந்து சமீர் கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரி கிடையாது நித்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சாரி ஸ்வாதி மன்னிச்சிரு, சாரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்வாதி வந்து சொல்றாங்க, சரி பரவாயில்ல போ, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போன் காலை வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம ஸ்வாதி. நம்ம நித்யா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்வாதி கிட்ட இப்படி பேசிட்டே நினைச்சு அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க. நித்யா சமீரோட என்கேஜ்மெண்ட் டேட்டை பிக்ஸ் பண்றதுக்காக நித்யாவோட குடும்பத்தார், அதாவது நித்யாவோட சித்தி சித்தப்பா நித்யாவோட அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சமீரோட வீட்டுக்கு வராங்க. அப்போ சமீரோட குடும்பத்தார் வந்து நித்யாவோட ஃபேமிலியை வந்து வெல்கம் பண்ணி சோஃபால உட்கார வைக்கிறாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட குடும்பத்தார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதாவது பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தி சித்தப்பா நித்யாவோட அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. வாங்கியத பிறகு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சமீரும் நித்யாவுடைய அப்பாவும் வந்து அவங்களுக்குள்ள நடந்துகிட்ட சம்பவங்களை வந்து நினைச்சு பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அதோட நினைவுகளை வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சம்பவங்களை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய அப்பா கிட்ட வந்து நம்ம சமீரோட மாமா வந்து கேட்கிறாரு, எதுக்காக பழசுல நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுல விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நித்யாவுடைய அப்பா வந்து ரொம்ப கோபம் வந்து சமீருடைய மாமா கிட்ட வந்து பேசுறாரு. இத வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வந்து அவர் பேசுறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. என்னடா இது, நம்ம மாமா கிட்ட வந்து நித்யாவோட அப்பா வந்து ரொம்ப வந்து டென்ஷனா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் டென்ஷன் ஆகுறாரு. இதால வந்து நமக்கும் நித்யாவுக்கும் வந்து கல்யாணமே நடக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய சித்தி சித்தப்பா கூட ரொம்ப டென்ஷனா இருக்காரு. என்னடா இது, இவர் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு, மாப்பிள்ளை குடும்பத்தாருடைய மாமா கிட்டே வந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்போ நித்யாவுடைய சித்தப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிச்சு இந்த பேச்சை வந்து திசை திருப்பணும்னு சொல்லிட்டு, சரிங்க பண்டிதர் எத்தனை மணிக்கு வருவாரு, டைம் ஆயிட்டு இருக்கு, நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து நிச்சயதார்த்த டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா கிட்ட வந்து கேட்கிறாரு நித்யாவோட சித்தப்பா. சமீரோட அம்மா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு தான் இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்டிதர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தப்பா கிட்ட வந்து சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க. நித்யா சமீர் என்கேஜ்மெண்ட் லைஃப் ஸ்டோரியில வந்து என்ன மாதிரி திருப்பங்கள்லாம் வரப்போகுது, நித்யா சமீருடைய கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நவ கிரகங்களை மீறி நித்யா சமீருடைய என்கேஜ்மெண்ட் வந்து எப்படி நடக்க போகுது, இது மாதிரி நினைத்தாலே இன்னைக்கும் சீரியலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.